எனக்கு மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பெருஞ்சீரகம், பிரியாணி பூ, ஒரு ஏலக்காய் ஒன்று, அப்புறம் பட்டை கொஞ்சமாக, கிராம்பு 2 போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு துருகினது, அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு சின்னதாக பச்சை மிளகா நல்லா வதக்கிடுங்க. நான் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நீட்டாக கட் பண்ணி போட்டுருங்க. ஒரு 3 வெங்காயம் அப்படின்னா 2 தக்காளி, அந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வெந்து குழஞ்சி வந்திருக்கும் போது குழம்பு மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள், எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனையும் சேர்த்து தான் வதக்குறேன். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நான் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். சாரி, அதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நெய் போட்டிருக்கேன். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணும் இல்லை திக்காக வேணுங்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு. நாங்கள் இது வந்து ரைஸ்க்கும் வச்சுட்டு தோசைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் தண்ணி கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன். அப்புறம் மூடி போட்டு ஒரு 7 விசில் அளவுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா தேங்காவும் முந்திரி பருப்பு நல்லா அரைச்சி தண்ணி விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் வெள்ளையாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா வந்து கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் குழம்பு கலர் மாறிடும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ மட்டன் வந்து ஹெல்தி தான். அது அடிக்கடிக்கு சாப்பிட வேண்டாம். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பெப்பரும் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கலர் மாறிட்டு சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து தண்ணியாக வச்சாலுமே அது கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபேட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் திக்காகவே ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம். உப்பு கடைசியாக செக் பண்ணிவிட்டு வேணுன்றப்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் பீஸ் வெந்திருக்கான்னு பாருங்கள். வெந்திருக்கான்னு பார்த்துட்டதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றுங்க. எனக்கு வந்து மட்டன்லாம் பிடிக்காது. என் ஹஸ்பண்டுக்கு பசங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால தான் நான் செஞ்சு தருவேன். உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்லா பிரிஞ்சு வந்துச்சு எண்ணெய். இந்த டைமில் வந்து கொத்தமல்லிலாம் போட்டுட்டு நம்ம எடுத்து சாப்பிடலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.